ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேனிஸ் கிச்சன். நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, வெங்காய மசாலா முட்டை போண்டா எப்படி பண்ணலான்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதை நீங்கள் ஈவினிங் டைம் டீ காஃபி குடிக்கும்போது இதை நீங்கள் ஸ்நாக்ஸாக செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அந்த முட்டை போண்டாவை எப்படி பண்ணலான்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நான் ஒரு 4 முட்டையை உடையாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு போட்டு ஒரு 15 நிமிஷம் வேக வச்சு எடுத்துருக்கிறேன். அப்புறமா ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதும் ஒரு 3 பெரிய வெங்காயத்தை நீளவாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அப்புறமா தேவையான அளவு கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெங்காயம் கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், அப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், அப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், அப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, நம்ம சேர்த்துருக்க மசாலாவோட பச்சை வாசனை போகிறதுக்காக. இப்போ நம்ம போண்டாக்கு தேவையான மாவை விரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கு தேவையான ஒரு பாத்திரத்தை எடுத்துகிட்டு 1 கப் அளவுக்கு நான் கடலை மாவு சேர்த்துக்கிறேன். அப்புறமா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, அப்புறமா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கிறேன். அப்புறமா மாவுக்கு தேவையான அளவு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. அப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு நான் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். அப்புறமா ஒரு சின்ன ஸ்பூனுக்கு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி தோசை மாவு பதத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணியாக இல்லாமல் இந்த மாதிரி கொஞ்சம் கட்டியாக இருக்கிற மாதிரியே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, மாவு ரெடி ஆகிட்டு நான் 4 முட்டையை வேக வச்சு எடுத்துருக்கிறேன். அந்த முட்டையை இப்போ 2ஆக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கட் பண்ண அந்த முட்டை மேலே நம்ம வறுத்து வச்சுருக்கிற அந்த வெங்காய மசாலாவை கொஞ்சம் கொஞ்சமாக மேலே சேர்த்துக்கோங்க. அப்புறமா பொரிக்கிறதுக்கு தேவையான ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு நான் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் எந்த எண்ணெய் யூஸ் பண்ணுவீங்களோ அந்த எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். அப்புறமா அந்த முட்டையை அந்த மாவு மேலே நல்லா முழுகிற மாதிரி நல்லா முக்கி எடுத்துக்கோங்க. நீங்கள் கரண்டியெல்லாம் அந்த வெங்காயம் வச்சுருக்கல அது மேலே அந்த மாவை ஊற்றிக்கோங்க, இல்லைன்னா அது கீழே விழுந்துடும். மாவு எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா முக்கினதுக்கு அப்புறமா நம்ம அந்த சூடான அந்த எண்ணெயில் நல்லா போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். இந்த பக்கமும் அந்த பக்கமும் நல்லா திருப்பி விட்டு கொஞ்சம் பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா பொரித்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் வெங்காயம் வச்சு பொரித்து சாப்பிட்டிங்கன்னா சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சும்மா வெறுமனே உள்ள முட்டை மட்டும் இல்லாமல் உள்ள அந்த வெங்காயம் இருக்கிறது நம்ம சாப்பிடும்போதே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி கலர் வந்ததுக்கு அப்புறமா அதை வேற ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சிருங்க. இதே மாதிரி உங்ககிட்ட மிச்சம் உள்ள மாவையும் நல்லா அது மேலே வெங்காயத்தை வச்சு இந்த மாவில் முக்கி பொரித்து எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க, வெங்காய மசாலா முட்டை போண்டா ரெடி ஆகிட்டு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்கள்லாம் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், வேனிஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.